நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, பெரிய ஆண்டவர் ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, பெரிய ஆண்டவர் ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க. பயப்பட வேண்டாம் விசுவாசிகளே, புயல் நடுவே புனிதர்கள் பாதையாய் பாலமாய். புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். ஜனவரி 9 கான்டர்பரி புனித ஏட்ரியன். இன்றைய புனிதர் அறிவோம். பதவி மோகம் கொண்ட பல்வேறு மனிதர்களுக்கு மத்தியில் உயர் பதவி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் போது அந்த பதவி தனக்கு வேண்டாம் என்று துச்சமென கருதி தூக்கி எறிய முடியுமா? இன்றைய புனிதரால் பதவி வேண்டாம் என்று தூக்கி எறிய முடிந்தது. இதுபோன்று இன்றைய புனிதரிடம் கற்பதற்கு ஏராளமானவை இருக்கிறது. வாருங்கள், இன்றைய புனிதரிடமிருந்து கற்போம், கடைபிடிப்போம், புனிதர்களின் பாதையில் வழிநடப்போம். மிகச்சிறிய வயதில் துறவு மடத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றார். திறமையும் ஆற்றலையும் கண்ட திருத்தந்தை தனது ஆட்சி மன்றத்தில் ஆலோசகராக இவரை நியமித்தார். ஆயர் பொறுப்பு தேடி வந்தபோது அதற்கு நான் தகுதியில்லை என்று சொல்லி நிராகரித்தார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தான் பணியாற்றிய இடங்களில் பள்ளிகளை கட்டி மக்களுக்கு கல்வி அறிவு தந்தார். தினந்தோறும் மடை திறந்த வெள்ளம் என பீட் அவர்களால் பாராட்டப்பட்டார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. 635 பிறந்தவர். இத்தாலி முகமதியர்களின் ஊடுருவலால் அவதிப்பட்ட இவரது பெற்றோரும் குடும்பத்தாரும் வேறு வழியின்றி நேப்பஸுக்கு புலம் பெயர்ந்தார்கள். 2. இறை அழைத்தல். துயரங்களுக்கு நடுவில் இறை அழைப்பை உணர்ந்தார். துறவர சபையில் சேர்ந்து துறவரம் மேற்கொண்டார். ஒழுக்கம் பண்பும் கொண்ட இவரை தேடி பொறுப்புகள் வந்தது. இளம் வயதிலேயே ஆசிர்வாதப்பர் மடத்தின் தலைவரானார். 3. நட்பு. தனக்கு கிடைத்த நட்பை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தினார். அரசர் கான்ஸ்டன்டுடன் நல்ல நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அதன் விளைவாக மிக பெரும் பலன் கிடைத்தது. திருத்தந்தையின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. 4. தகுதியற்ற அடியேன். திருத்தந்தை விட்டாலியன் இவரை ஆயராக்க முயன்றபோது தான் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று திருத்தந்தையின் முயற்சியை தாட்சியோடு நிராகரித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தார்சூஸ் நகரை சேர்ந்த தியோடோரை ஆயராக்கிட பரிந்துரை செய்தார். திருத்தந்தை அவருடைய கருத்தை ஏற்று செயலாக்கினார். 5. ஆசிரியர். இங்கிலாந்தில் புனித பேதுரு, புனித பவுல் துறவு மடத்தின் தலைவராக செயல்பட்டார். இந்த துறவி மடத்தில் இருந்த பள்ளியில் மிகச்சிறந்த கல்வி வழங்கப்பட்டது. திருச்சபையின் அநேக புனிதர்கள், திறனாய்வாளர்கள், மறைப்பணியாளர்கள் இந்த பள்ளியில் உருவானவர்களே. 6. பாராட்டு. தினம்தோறும் மடை திறந்த வெள்ளம் போல் ஞானத்தை பொழிந்தவர் ஏட்ரியன் என்ற புனித பீட் இவருக்கு புகழாரம் சூட்டுகிறது. 7. இறை அழைத்தல். கிரேக்கம், லத்தீன் மொழிகளின் அறிஞராகவும் விவிலிய மேதையாகவும் விளங்கியவர் ஏட்ரியன். இங்கிலாந்து முழுவதும் ஞானம் என்னும் பயிர் வளர்க்க மக்களின் மனங்களில் நம்பிக்கை நாற்றுகளை நட்டு வைத்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். நாமும் கான்டர்பரி புனித ஏட்ரியன் போன்று ஒழுக்கத்தையும் பண்பையும் உயிரை விட மேலாக கருதுவோம். 2. நமது அறிவை, திறமையை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். 3. அறிவின் மீது காட்டும் வேட்கையை விட ஞானத்தின் மீது ஈடுபாடு காட்டுவோம். 4. நல்ல நட்பு கிடைக்க நாமும் நல்ல நண்பர்களாவோம். தியாகம் செய்வோம், விட்டு கொடுப்போம். 5. நம்முடைய சுயத்தை மையப்படுத்துவதை தவிர்ப்போம். பிறரின் திறமைகளை அங்கீகரிப்போம். அதற்குரிய உயர்வை தருவோம்.